குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 51. யோகமினும் படிக்கு வடு இடவாட்குய்யம் இறைந்து ஓராறு எண்ணெய்ந்தெட்டு போகமதி யாராறு 6-10 பொங்கி மலர் 1008 விட்டம் சோகமா சூத்திரன் சேர் சுவானுபூதி சுத்தவருள் சைதன்ய சோதிநாதம் பாகமுடன் கண்டு பரம்பொருளாய் நின்று பதிந்திடுதல் பூரணன் தோற்றுறவி மெய்யே. யோகம் என்ற படிக்கு உகந்த உச்சியான இடம் கருவாசலுக்கும் எருவாசலுக்கும் இடையில் மறைவாக இருக்கும் மூலாதாரம். அங்கு 16 கலையான சந்திர கலையால் 5 எழுத்தை ஓதி குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டும். இன்சான் உடம்பில் உள்ள 96 தத்துவங்களை அறிந்து கொண்டு மூலாதாரத்தில் இருந்து பொங்கி எழும் வாசியை மேலேற்றி 1008 கமலமாகிய சகஸ்ரதலம் என்ற உச்சியில் சேர்க்க வேண்டும். சோகம் என்ற மூச்சு செயல்படும் சூத்திரத்தை சுவானுபூதி அனுபவத்தால் உணர்ந்து அதை 82 அட்சரமாக மாற்றி செயலாற்ற வேண்டும். கர்த்தனாகிய ஈசன் ஆன்மாவாகிய சுத்த சைதன்யத்தில் அருள் பெறும் சோதியாகவும் நாதமாகவும் இருப்பதை தெளிந்து அதுவே பரம்பொருளாய் நிற்பதை உணர்ந்து அதிலேயே நினைவை நிறுத்தி பதிந்து தியான தாரணை செய்யுங்கள். பூரணமாக தோன்றி உடல் உயிரில் உறுதியாய் நின்றதுவே மெய்ப்பொருள் என்பதை உண்மையில் உணர்ந்து கொள்ளுங்கள். பாடல் 52. துறவு போக்கி துரிதமுடன் தூது வைத்து தோகையரே புல்லுதற்காய் தூளி தங்கள் பரப்பி எந்திர மேலிட்டு தபசியை போல் பாசாங்கு செய்து பக்கம் பார்த்து நின்று புறங்காட்டி பூவையரை புல்வோர் பேயர் பூரணத்தின் இயல்பென்னவென்று கேட்டால் மரம் பூண்டு வாயில் வந்த படியாய் பேசி மாந்தர்களே மயங்கிடுவர் கேக்காரே. துறவு பூண்டோர் போல் வேடமிட்டு பெண்களின் மீது அகலாத காமை இச்சை கொண்டு அலைவார்கள். விபூதியை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு ஞானம் பெற்றவராக தனக்குத்தானே அறிவித்து கொண்டு பல ஏமாந்த சீடர்களை சேர்த்து பூசை போடுவதாக சொல்லி பல பூசை சாமான்களையும் தரையில் பரப்பி யந்திர தகடுகளை மேலே அடுக்கி வைத்து பெரிய தவசியை போல் பாசாங்கு செய்து நடிப்பார்கள். எப்போதும் பெண்களின் பக்கமே பார்த்து கொண்டு வசியம் செய்து மயக்கி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி வெளியே எவரும் அறியாமல் பெண்களை கவர்ந்து காம இச்சையை தீர்த்து கொள்ளும் கயவர்கள் பேயாய்தான் போவார்கள். தன்னை ஞானம் பெற்றவராக சொல்லிக் கொள்ளும் அவர்களிடம் பூரணம் என்றால் யாது, அதன் இயல்பு என்ன என்று கேள்வி கேட்டால் தர்மம் தானம் என்று தான் கற்று வைத்திருக்கும் கதைகளையெல்லாம் பேசி மோதகத்தின் உள்ளிருப்பதே பூரணம் என்று வாயில் வந்ததையெல்லாம் பேசுவார்கள். முக்தி அடைய தானே சித்தியளிப்பேன் என்று விளம்பரங்கள் செய்து உலகமாந்தர்களை ஏமாற்றி மயக்கிடுவார்கள். இவ்வாறு பொய்வேடம் போன்ற குருக்கள் காலத்திலும் முக்தி அடையவே முடியாமல் பாவ நரக குழியில்தான் வீழ்வார்கள். பாடல் 53. முத்திக்கு வித்தாக முதலாய் தோன்றும் முதலெழுத்து என்னவென்று முடிவு கேட்டால் சத்தமிட்டு சடசடத்து நாயை போல சொல்லென்று மேல் விழுந்து கவ்வுவார்கள். சித்தமதை அடக்காத சிதடியாகி சிகத்தினையே மயக்கிடுவார். இவர்தாமெல்லாம் கத்தி கத்தி வாயெழுத்து காலன் தன் கை பாசத்தால் கட்டுண்டு அறியார் முத்திக்கு வித்தாக இருப்பது முதலாக தோன்றுவது ஓரெழுத்து, அதுவே நடுவாகவும் முடிவாகவும் இருக்கின்றது. அந்த ஆதி அந்தமான முதல் எழுத்து என்னவென்று விளக்கமாக சொல்ல வேண்டும் குருவே என்று கேள்வி கேட்டால் மிகவும் கோபம் கொண்டு ஆவேசமாக சத்தம் போட்டு சடசடவென்று பேசி வெறிபிடித்த நாயை போல நம் மீது விழுந்து பிடுங்குவார்கள். அதற்கான பதிலை சித்தத்தில்
தெளிந்து அறியாத மூடர்கள் அந்த சித்தத்தை அடக்கும் வழியை உணராமல் பற்பல ஏமாற்று வித்தைகளை செய்து காட்டி இதுவே சித்து விளையாட்டு எனவும் தானே சித்தன் எனவும் கூறி இந்த சிகத்தையே மயக்கிடுவார்கள். இவர்கள் தாம் எல்லாம் அறிந்தவர் போல் பேசி வாய் ஜாலங்களால் கத்தி கத்தி கதையளந்து கடைசியில் வாய் அழுத்து யமன் கை பாசக்கயிற்றால் கட்டுண்டு மிகவும் கஷ்டப்பட்டு சாவார்கள். கடைசி வரை முத்திக்கு வித்து என்ன என்பதையே அறியாது யமனுலகம் செல்வார்கள். பாடல் 54. வித்தின்ற மரம் மின்னதென்று காணா வீணர்களும் காவி கட்டி விருதாவாக புத்தகமாங்காவியங்கள் புராண சாத்திரம் புது புது பூசை வழி நிவேதனங்கள் சுத்தமுடன் நியம வகை செப்பிடாமல் சூதாக பிரட்டித்து சூற்றமென்று இத்தரையில் மறைத்து வைத்தார் தீட்சை காணார் இல்லறந்தான் இகபரத்தின் மோட்ச வீடே. வித்து உயிர் என்றும் மரம் உடம்பு என்றும் உணர்ந்து காணாத வீணர்கள் குருவென்று தன்னையே கூறிக்கொண்டு காவி கட்டி வேடமிட்டு ஒன்றுக்கும் உதவாத விருதா மாடாக திரிவார்கள். பற்பல புத்தகங்களையும் படித்து காவியங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் என்று கதையளப்பார்கள். புது புது பூசை வழிகளை கண்டுபிடித்து கடவுளுக்கென்று புது புது நிவேதனங்கள் படைத்து உண்டு கொழுப்பார்கள். சுத்தமாக இருந்து சரியை கிரியை யோகஞானம் என்ற உண்மையான நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்காமல் மனதில் சூதான திருட்டு எண்ணங்களுடன் இருந்து கொண்டே பல பொய் புரட்டுகளையும் செய்து உண்மையை அறியாமல் அது ரகசியம் என்று சொல்வார்கள். மேலும் அவர்களிடம் வித்தின் உண்மையை கேட்டால் அது சூட்சம் என்று சொல்லி இப்பூமியில் மறைந்து விட்டார்கள். அவர்கள் தீட்சை பெற்று உண்மை பொருளை காணாதவர்கள் இல்லறமே நல்லறம் என்பதை நன்கு அறிந்து அதில் இருந்து கொண்டே நல்ல குருநாதரிடம் தீட்சை பெற்று தியானம் செய்வதுவே இகபர சுகத்தின் மோட்ச வீடு. பாடல் 55. வீடென்ற வீடகத்தின் உண்மை காண விளம்பிடுவேன் வெட்ட வெளியாகத்தானே ஆடென்ற அரணவரும் சடாபாரத்தில் அம்பிகையை சுமந்த வகையறிந்து கொள்வீர் நாடென்ற பிரம்மாவும் நாவிற்பெண்ணை நயந்து வைத்தும் நானிலத்தில் நயமுற்றெய்தார் சேடனென்ற விஷ்ணுவும் தன்னின் சிற்றானே சித்தமுடன் ஓர் மாதை வைத்திட்டாரே. வீடென்ற உடம்பில் மோட்ச வீடாகிய சூட்சமத்தை அகத்தில் உண்மையாய் காணும் வழியை யாவர்க்கும் விளக்கமாக வெட்ட வெளியாக சொல்கின்றேன். அகாரம் என்ற வெளியில் ஆடிக்கொண்டிருக்கும் சிவன் தன் முடியில் கங்கையையும் தன் உடம்பின் பாதியில் அம்பிகையையும் சுமந்து கொண்டிருக்கும் வகை அறிந்து கொள்ளுங்கள். நகாரத்தில் உள்ள பிரம்மாவும் தன்னாவில் சரஸ்வதியை நயந்து வைத்தே இந்த நானிலத்தை விருப்பமுடன் படைக்கின்றார். ஆதிசேடனில் பள்ளி கொண்டிருக்கும் விஷ்ணுவும் தன் நெஞ்சிலேயே லட்சுமியை வைத்துள்ளார். இதன் சித்தத்தை அறிந்து கொண்டு பெண் துணை இல்லாமல் எதனையும் அடைய முடியாது என்பதையே மூவரும் நமக்கு உணர்த்துகிறார்கள் என்பதை உணருங்கள். இதனை யாவும் நன்குணர்ந்து இல்லற தர்மத்தில் இருந்து கொண்டே இறைநிலை அடைய உண்மையில் தியானம் செய்யுங்கள்.